வணக்கம். என் பேர் முத்துக்குமார். பல ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த நூலகத்துக்கு வந்துட்டுருக்கிறேன். பொதுவாக தமிழ் சமூகம் ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகம். இளைஞர்களாக இருக்கட்டும், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே அறிவை தேடி உலக விஷயங்களை தேடி போகிறது, அதில் நேரத்தை செலவு பண்ணுறது அப்படின்றது அது நம்முடைய மரபு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இங்கே திருச்சி நகரத்தோட மையத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மாவட்ட மைய நூலகம் அப்படின்றது இது ஏதோ வேற ஒரு இடத்துல போய் படிக்கிற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருந்து படிக்கிற மாதிரியே ஒரு மிக சிறந்த ஒரு அட்மாஸ்பியர் இந்த நூலகத்துக்கு இருக்குது. எல்லா விதமான வசதிகளும் இருக்குது. குழந்தைகள்லேருந்து எல்லோரும் அறிவை பெறுவதற்கான ஒரு நாளிதழ்களிலிருந்து, பல்வேறு விதமான விஞ்ஞானம் தொடர்பான செய்திகள்லேருந்து, உலகை புரிந்து கொள்வதற்கான ஒரு அறிவை வளர்த்து கொள்வதற்கான ஒரு இடமா இது இருக்குது. இது வெறுமனே உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத மட்டுமல்ல, இன்றைக்கு மத்திய மாநில அரசுகளினுடைய வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான போட்டித் தேர்வுகளுக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு எந்த விதமான செலவும் இல்லாமல் இந்த நூலகத்தில் ஏராளமான மெட்டீரியல்கள் இருக்குது. இங்கே ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்று வேலை வாய்ப்பை பெறுகிறார்கள். பொதுவாக இதற்கு முன்னாடி இருந்த பல்வேறு அந்த மாநில அரசுகள், இப்போது இருக்கக்கூடிய அரசு அப்படின்றது பார்த்திங்கன்னா இது போன்ற நூலகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நிறைய நிதி ஒதுக்குறாங்க, நிறைய உட்கட்டமைப்பு வசதிகளை செய்கிறாங்க. இது மக்களுக்கு, குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயத்துக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்குது. இது தேவை. இது மேலும் வளரணும். இன்னும் கிராமந்தோறும் நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான நூலகங்கள் உருவாக வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் இது உண்மையிலேயே மிக பயனுள்ள, மிக தேவையான ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா அந்த நூலகம் இருக்குது அப்படின்றது தான். நன்றி.